ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கீரை சமைக்கும் போது ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸோடு சேர்த்து சிம்பிளாக முளைக்கீரை சமையல் பார்க்கலாம். எப்போவுமே கீரையை நல்லா அலசிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்கணும். நறுக்கிட்டு கழுவுனோன்னா அவ்வளோ சத்தும் வேஸ்ட்டாக போயிடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு கட்டு முளைக்கீரையை நல்லா கழுவிட்டு 1க்கு 3 வாட்டி நல்லா அலசிடணும். மண் போக இந்த மாதிரி நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் போட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுறணும். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். கீரையில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோட எல்லா கீரையையும் போடலாம். மொத்தமாக போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கீரையை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணோன்னா கீரை பாதி வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீரைக்கு எப்போவுமே உப்பு ஃபஸ்ட்டு போடக்கூடாது. வதங்கி எல்லா கீரையும் வதங்கினதுக்கப்புறம் தான் அதுக்கு எவ்வளோ உப்புக்கு தேவைப்படுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி அந்த எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் எண்ணெயோடு சேர்த்து கீரையில் படுற மாதிரி நல்லா பரட்டிகிட்டே இருக்கணும். இப்போ இவ்வளோ கீரை ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ அவ்வளோ கீரையும் நல்லா வதக்கிட்டு பரட்டி விட்டுறணும். இப்போது கொஞ்சம் நேரம் ஆடினோடனே கீரை நல்லா வெந்து வற்ற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பாதி அளவுக்கு வத்திருச்சு. இப்போது இந்த கீரைக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ துருவி வச்ச தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். தேங்காய் பூ போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். எப்போவுமே கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஓப்பனாக தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.